Hello children, in this video what is the topic we are going to learn means internal structure of dicot leaf. Okay, இதில் எந்த பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னாக்கா லீஃப்னுடைய பேக் சைடு. ஓகே, ஸோ இங்கே டைகாட் லீஃப்க்கு நம்ம எந்த லீஃப் வந்து எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம்னாக்கா மேங்கோ லீஃப். ஓகே, see the transverse section of leaf shows the following structures. அதாவது லீஃபை நம்ம வந்து பார்க்கும்போது அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதனுடைய யூசஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் எபிடர்மிஸ். See children, this is only transverse section of dicot leaf diagram. ஸோ இதில் எது அப்பர் எபிடர்மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பார்ட்டு தான், இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னாக்கா அப்பர் எபிடர்மிஸ். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்பர் எபிடர்மிஸ். ஸோ திஸ் இஸ் த outermost layer made of single layer parenchymatous cells without intercellular spaces. அதாவது இந்த செல் இது வந்து என்ன அப்பர் எபிடர்மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லீஃப்னுடைய அவுட்டர் லேயர். சரிங்களா? இது எத்தனை லேயராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் லேயராக இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிங்கிள் லேயர் சொல்கிறோம். என்ன டைப் ஆஃப் செல்லால் வந்து இந்த அப்பர் எபிடர்மிஸ் மேக்கப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன்கைமாட்டஸ் செல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த செல்லுக்கு நடுவில் வந்து ஸ்பேசஸ் வந்து இருக்காது. அப்படின்னா என்னென்னாக்கா இன்டர்செல் ஸ்பேஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. See, the outer wall of the cells are cuticularized. Stomata are less in number. அதாவது இந்த எபிடர்மிஸ் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அவுட்டர் லேயர் வந்து எதனால் கவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிகல்ஸ். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா கியூட்டிகுலரைஸ் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டொமேட்டா வந்து இந்த அப்பர் எபிடர்மிஸ் லேயரில் வந்து கம்மியான நம்பரில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. See children, the next part, what is the topic you are going to learn? That is subtopic in this leaf means lower epidermis. So இந்த பார்ட் தான், இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா lower epidermis. இதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். Lower epidermis, it is a single layer of parenchymatous cells with a thin cuticle. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அப்பர் எபிடர்மிஸ் மாதிரியே லோயர் எபிடர்மிஸும் சிங்கிள் லேயரால் தான் ஆகியிருக்கும். இதுவும் பேரன்கைமாட்டியஸ் செல்ஸால் தான் மேக்கப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனையும் என்னன்னாக்கா தின் கியூட்டிக்கல் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு it contains numerous stomata. இப்போது நம்ம அப்பர் எபிடர்மிஸ் பார்க்கும்போது லெஸ் ஸ்டொமேட்டா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நியூமரஸ்னாக்கா மினி நம்பர் ஸ்டொமேட்டஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா குளோரோபிளாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் காட் செல்ஸ். ஓகே, இதில் குளோரோபிளாஸ்ட் எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஒன்லி இன் த காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த லோயர் எபிடர்மிஸ் ஹெல்ப்ஸ் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். So the loss of water vapor is facilitated through this chamber. So இந்த lower epidermis நுடைய uses என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா it is helpful for the exchange of gases. ஓகேவா? அதாவது ஆக்சிஜன் வந்து உள்ளே எடுத்துக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறது, அது மாதிரி. சரிங்களா? அந்த கேசஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் அதுவும் என்னவாகுதுனாக்கா இது மூலியமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், த நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீசோஃபில். ஓகே, ஸோ த டிஷ்யூ ப்ரெசன்ட் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மிஸ் இஸ் கால்ட் மீசோஃபில். இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பேலிசேட் பேரன்கைமா அண்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமா. சி சில்ட்ரன், அதுவும் நம்ம ஏற்கனவே அப்பர் எபிடர்மிஸ்னால் என்னென்னு பார்த்தோம், லோயர் எபிடர்மிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற டிஷ்யூஸ்க்கு தான் நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா மீசோஃபில் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இந்த மீசோஃபில்லை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அது 2 டைப்ஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலிசேட் பேரன்கைமா, அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஐ வில் ஷோ இன் த டயக்ராம். See children, you are known very well. This is the upper epidermis and this is the lower epidermis. இப்போது இன்பிட்வீன்னாக்கா இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா மீசோஃபில் அப்படி சொல்கிறோம். இது வந்து இந்த அப்பர் பார்ட் என்னவா டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா பேலிசேட் பேரன்கைமா. ஓகே, இந்த லோயர் பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னாக்கா ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஸோ திஸ் போத் ஒன்லி
two types of the mesophyll. இப்போ அதை பற்றி பார்க்க palisade parenchyma. So it is found just below the upper epidermis. The cells are elongated. These cells have more number of chloroplasts. So the cells do not have intercellular spaces and they take part in photosynthesis. See children, what are the speciality of this palisade parenchyma அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஜஸ்ட் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் பிலோ த அப்பர் எபிடர்மிஸ், அதாவது அப்பர் எபிடர்மிஸ் கீழே தான் இது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் செல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாங்கட்டராக இருக்கும், நல்லா லென்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஸ்க்கு நடுவில் வந்து என்னன்னாக்கா இன்டர்ஸ்பெல்லர் ஸ்பேசஸ் வந்து இருக்காது. அதில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. குளோரோபிளாஸ்ட் இருந்தாவே நமக்கு என்ன தெரியும், அதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமானுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் பிலோ த palisade parenchyma tissues. Cells are almost spherical or oval and are irregular arranged cells have intercellular spaces. So it helps in gaseous exchanges. ஓகேவா, இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த palisade parenchyma கீழே இருக்கிற செல்ஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு சொல்கிறோம். இதனுடைய செல்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலில் இருக்கலாம், அப்படி இல்லைனா ஓவல் ஷேப்பில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்குது, இர்ரெகுலர் ஷேப்பில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் செல்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேசஸ் இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேஸஸ். இந்த நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா வாஸ்குலர் பண்டல். ஸோ வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் present in mid-rib and the lateral veins. So vascular bundles are conjoined, collateral and closed. So each vascular bundles are surrounded by the sheath of parenchyma cells called bundle sheath. So each vascular bundle consists of xylem lying towards the upper epidermis and phloem towards the lower epidermis. See children, so this is only call it as what a vascular bundle. See round like structures they given no in the diagram, this is only called as the vascular bundle. Vascular bundle means it has the two important part, that is the xylem and also the phloem. Where the xylem what was present means towards the upper epidermis and the phloem was present what is that means towards the lower epidermis. Okay, so it will be the closed. Conjoined means joined, this is not has the open place, it will be the closed. Okay, then what is the use of this xylem and phloem means you are known, it acts as the conductive tissue in the leaf. That's all about the internal structure of the dicot leaf. Yes, next subtopic internal structure of the monocot leaf. ஓகே, இது எப்படி இருக்குன்னா ஐசோபைலேட்ரல் லீஃப். எக்ஸாம்பிள் எந்த லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் லீஃப். ஓகே, ஸோ ஐசோபைலேட்ரல்லாம் ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரியே இருக்கும், அதுதான் சரிங்களா. சி த டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் லீஃப் ரிவீல்ஸ் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர். அதாவது மோனோகாட் லீஃப் வந்து நம்ம பார்க்கும்போது அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இட் வில் பி மோரலஸ் சிமிலர் டு லைக் தட் ஆஃப் த டைகாட் லீஃப் மாதிரியே தான் இருக்கும், ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும், அது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எபிடர்மிஸ். ஸோ மோனோகாட் லீஃப் ஹேஸ் அப்பர் அண்ட் தென் லோயர் எபிடர்மிஸ். Epidermis is made up of parenchyma cells. Cuticle is present on the outer wall. Stomata are present on the both upper and then lower epidermis. So some cells of the upper epidermis are larger and thin walled. They are known as the bulliform cells. See children, upper epidermis and the monocot cells, monocots leaf இருக்கிற upper epidermis partல சரிங்களா, அது வந்து டூ டைப்ஸ் இருக்குது, லோயர் அண்ட் ஆல்சோ த அப்பர் எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இந்த எபிடர்மிஸு. ஸோ இந்த அப்பர் எபிடர்மிஸ் எதனால் மேக்கப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேரன்கைமா செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரன்கைமா செல்ஸ் எதனால் கவர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கியூட்டிக்கல் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்னாக்கா ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது ஸ்டொமேட்டா வந்து
போத் அப்பர் அண்ட் தென் லோயர் எபிடெர்மிஸ் ரெண்டுலேயுமே ஸ்டொமேட்டோ வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, சம் செல்ஸ் ஆஃப் த அப்பர் எபிடெர்மிஸ் வந்து எப்படி இருக்குனாக்கா லார்ஜராக இருக்கும். சரிங்களா? அதனுடைய வால் மட்டும் அவுட்டர் கவரிங் வந்து எப்படி இருக்குனாக்கா தின்னாக இருக்கும். அதுக்கு என்ன ஸ்பெஷல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புல்லிஃபார்ம் செல்ஸ். ஓகே, see children, we can see in the diagram. See children, this is the structure of the monocot leaf. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்பர் எபிடெர்மிஸ் அண்ட் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லோயர் எபிடெர்மிஸ். ஓகேவா? ஸோ இந்த அவுட்டர் லேயருக்கு தான் என்ன பேருனாக்கா கியூட்டிக்கல் அப்படி. இந்த அப்பர் எபிடெர்மிஸினுடைய அவுட்டர் பார்ட்டு தான் என்னன்னாக்கா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில செல்ஸ் வந்து அப்பர் எபிடெர்மிஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜராக இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன பேருனாக்கா புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yes, the second part, mesophyll. It is the ground tissue that is present between both epidermal layers. அதாவது இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டைகாட் லீஃப்லையும். அதாவது between the upper and then லோயர் எபிடெர்மிஸ்க்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற டிஷ்யூக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா மீசோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீசோஃபில் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பாலிசேட் அண்ட் தென் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. அதாவது நம்ம டைகாட்டில் பார்க்கும்போது அது 2 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு இல்லையா, ஆனால் அந்த மோனோகாட் லீஃபில் வந்து அது மாதிரி பாலிசேட் அண்ட் தென் ஸ்பாஞ்சி பேரன்கைமாவோ டிவைட் ஆகலை, ஒரே பார்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the cells are irregularly arranged with intercellular spaces. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து இர்ரெகுலர்னா அதை நாட் இந்த ப்ராப்பர் ஷேப், அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இர்ரெகுலர் அரேஞ்ச் போது இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தீஸ் செல்ஸ் கண்டெயின் குளோரோபிளாஸ்ட். இந்த செல்லில் வந்து இந்த மீசோஃபில்லில் இருக்கிற செல்ஸில் வந்து என்ன இருக்குனாக்கா குளோரோபிளாஸ்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் பார்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாஸ்குலர் பண்டல்ஸ். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் present, some of which are small and some are large. See children, வாஸ்குலர் பண்டலில் நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து அதாவது வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த வாஸ்குலர் பண்டலில் ஒரு சில வாஸ்குலர் பண்டல் எப்படி இருக்குனாக்கா ஸ்மாலராக இருக்குது, ஒரு சில வாஸ்குலர் பண்டல் எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜராக இருக்குது. ஸோ இதுதான் என்னன்னாக்கா வாஸ்குலர் பண்டல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஸ்மாலராக இருக்குது, ஒரு சிலது வந்து பிக்காக இருக்குது, அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாஸ்குலர் பண்டலை சுற்றி இது இப்போ நம்ம இதுதான் இந்த இடைப்பட்ட பகுதி தான் என்ன சொல்கிறோம்னாக்கா மீசோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாஸ்குலர் பண்டலை சுற்றி கவர் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்கு தான் என்ன பேருனாக்கா பண்டில் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாஸ்குலர் பண்டலில் தான் நமக்கு ஏற்கனவே தெரியும் சைலம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஃப்ளோயம். சைலம் எப்பயுமே டுவர்ட்ஸ் த அப்பர் எபிடெர்மிஸ் அண்ட் தென் ஃப்ளோயம் பார்த்தீங்கன்னாக்கா லோயர் எபிடெர்மிஸ் டுவர்ட்ஸ் த லோயர் எபிடெர்மிஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சி ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் சரவுண்டட் பை parenchymatous bundle sheet. ஓகேவா, அந்த வாஸ்குலர் பண்டில் வந்து கவர் ஆகிருக்கு இல்லையா, அது என்ன டிஷ்யூவில் மேக்கப் ஆகிருக்குன்னா பேரன்கைமா. ஓகே, நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டில் ஆர் கன்ஜாயிண்ட், கோலிலேட்ரல் அண்டு க்ளோஸ்ட். இந்த வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்குன்னா ஜாயிண்டாக இருக்கும். காலிலேட்ரல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஜைலம் வந்து அப்வர்டு, தட் இஸ் த அப்பர் டுவர்ட்ஸ் த அப்பர் எபிடெர்மிஸும், ஃப்ளோயம் வந்து லோயர் எபிடெர்மிஸும் டுவர்ட்ஸ் த லோயர் எபிடெர்மிஸும் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தான் என்னென்னாக்கா காலிலேட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு xylem is present towards upper epidermis and phloem towards the lower epidermis. இது எப்படி இருக்கும் எப்பயுமே ரெண்டுமே டைகாட் அண்ட் மோனோகாட் லீஃப் ரெண்டுலையுமே xylem வந்து அப்பர் எபிடெர்மிஸ் பார்த்தோம், ஃப்ளோயம் வந்து லோயர் எபிடெர்மிஸ் பார்த்தோம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we are going to learn about difference between the dicot and also the monocot leaf. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகாட் லீஃப், செகண்ட் பார்ட் வந்து மோனோகாட் லீஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னக்கா டாசி வென்ட்ரல் லீஃப், இது வந்து என்னென்னாக்கா ஐசோ பைலேட்ரல் லீஃப். அதை இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம என்ன எடுத்துக்கணுமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோஃபில்லிஸ். ஸோ இதனோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு இருக்கிறதுக்கு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீசோஃபில்லிஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு பாலிசேட் அண்ட் தென் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஓகே, நமக்கு ஏற்கனவே இது பார்த்தது தான், இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். சரிங்களா, அதாவது டைகாட் லீஃபில் அந்த மீசோஃபில் வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா
palisade and then spongy parenchyma. இதில் பார்த்தீங்கன்னா mesophil is not differentiated into palisade and then spongy parenchymas. That's all about the dicot and then monocot leaf.